எதுக்குங்க இந்த மனுஷன் மக்களுக்காக இப்படி இறங்கி வந்து படாத பாடு படணும் அப்படின்னு தாங்க இருக்கு விஜய் அவர்களை பார்க்கும்போது. வேலூர்ல இப்போ பொதுக்கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. வேலூர்ல விஜய் வராரு, அதுவும் 5000 பேர் முன்னாடி தான் பேச போறாரு. ஏன்னா 5000 பேர் கொண்ட கூட்டத்தை நடத்ததா போலீசார் அனுமதி கொடுத்திருந்தாங்க. ஆனா 5000 பேருக்குள்ள வராட்டி என்ன, நாங்க ரோடு முழுக்க நின்று அவரை கொஞ்சமாவது பார்த்துட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கால் கடுக்க நின்றுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வீடியோலையும் வழிநடுக மக்கள் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அவரை வெறும் ஒரு நொடி பார்க்கறதுக்காக. அப்படியான மக்கள் ஆரவாரத்தில் அவர் வேலூர்ல என்ட்ரி கொடுத்திருந்தாரு. வேலூர்ல ஒரு மாசான பொலிட்டிக்கல் ஸ்பீச்சை கொடுத்துருந்தாரு. இடையில கண் கலங்கிட்டாருங்க. அதை பார்த்த உடனே நமக்கும் கண் கலங்கிருச்சு. ஒரு இடத்துல இந்த விஜயும் மக்களையும் நீங்க பிரிக்கவே முடியாது, இது ஒரு சென்சிட்டிவான சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உறக்க துணியில சொல்லியிருப்பாரு. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி சென்சிட்டிவான சென்டிமெண்ட். சொன்ன அடுத்த செகண்டே கண் கலங்கிட்டாரு. கண்ணில் இருந்து கண்ணீர் வர தொடங்கிருச்சு. அவருடைய தழுதழுத்துருச்சு. மற்றவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்ணை வந்துட்டு கேமரா முன்னாடி தொடச்சிருப்பாங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் கொஞ்சம் அந்த சைடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்ணீர் தொடச்சி வந்துட்டு அதுக்கப்புறம் மக்களை பார்த்து பேச தொடங்கி இருந்தார். பேசும்போது திமுகவுக்கு அட்டாக் போட்டிருந்தாரு. அதோட தேர்தல் வாக்குறுதிகளாகவும் சிலதை உதாரணமாக கொடுத்துருந்தாரு. எங்கே தெரியுமா இந்த மனுஷனை இந்த மக்கள் கைவிட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. அவர் பேசும்போது மக்களுக்காகன்னு பேசுகிறாரு. அதோட குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அதிகமாக பேசினார். அவர் கொடுத்த வாக்குறுதியில் கூட மாநிலம் முழுக்க எஸ்பி அண்ட் ஐஏஎஸ் பதவிகளில் பாதிக்கு பாதி ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள். இது எந்த அளவுக்கு பெருசுன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு முன்னுரிமை தரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட கட்சிகள், முக்கியமாக திமுக பார்த்தீங்கன்னா டிஜிபி இது வரைக்கும் போடவே இல்லை. டிஜிபி வந்துட்டு ஓய்வு பெற்றுட்டார்ல, அவருக்கு அடுத்த நிலையில் ஒரு பெண் அதிகாரி தான் இருக்காங்க. ஆனால் அந்த பெண் அதிகாரிக்கு பதவி கொடுக்காம இன்னொருத்தங்களை வந்துட்டு டிஜிபியாக போட்டிருக்காங்க. அதுவும் நிரந்தரமாக கிடையாது, தற்காலிகமாக போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் பாதிக்கு பாதி நிர்வாகத்தில் பெண்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதோட பெண்களுக்கு பாதுகாப்பு ஸ்ட்ரிக்டாக அளிக்கப்படும். அதோட ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே சுகாதாரமான கழிவறை கட்டி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை முக்கியமாக பார்த்து, ஏன்னா நிறைய பெண்கள் தானே அவரை வந்து அண்ணனாகவும் அப்பாவாகவும் மாமாவாகவும் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் முக்கியமாக அதிகமான திட்டங்களை கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது தான் இவ்வளோ சொல்கிறேன்னா சரி நீங்கள் வந்து செஞ்சிருவீங்க, ஆனால் செய்யறதுக்காக மக்கள் உங்களை வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதோட இந்த தேர்தலில் மட்டும்தான் ஒரு நபரை ஊரே சேர்ந்து எதிர்க்குது, அதாவது எல்லா கட்சிகளும் என்ன எதிர்க்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உண்மைதான், எந்த கட்சி எந்த டிபேட்டில் பேசினாலுமே முதல்ல பேசுகிறதே விஜயவர்கள் பற்றி தான். விஜயவர்களை ரொம்பவே தாக்கி தரக்குறைவாக பேசி தான் அவங்களுடைய பேச்சையே அவங்க தொடருவாங்க. அந்த வகையில் எல்லா கட்சிகளும் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு கட்சின்னா அது டிவிகே தான். டிவிகே ஆனால் எதுவும் தப்பாக பண்ணல, பட் அவங்க மேலே அட்டாக் வருதுன்னா அவங்க நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். விஜய் அவர்கள் நல்லா வெளியில் தான் போயிட்டுருக்காரு அப்படின்னு அர்த்தம். மொத்தத்தில் மக்களுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத உறக்க சொல்லியிருக்காரு. மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் யார் மக்களே, இந்த தேர்தலே நீங்கள் விஜய் ஏட்டராக இருக்க போகிறீங்களா, விஜய்க்கு சப்போர்ட்டராக இருக்க போகிறீங்களா அப்படின்னு தான் இருக்க போகுது. சொல்லுங்கள், நீங்கள் விஜய் ஏட்டரா, விஜய் சப்போர்ட்டரா?